யூடியூபில் இதுவரை நடந்தது. பிரியாணி கடைக்கார அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காரு யூடியூப்ல. அந்த அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, டைலர் அக்கா அப்படின்ற ஒருத்தங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரோஸ்ட் பண்றாரு. நீதி நியாயம் எல்லாத்தையுமே நான் வழங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரோஸ்ட் வீடியோல ஒரு வீடியோ போடுறாரு. இதான் நியாயமாங்க அப்படி இப்படின்னு கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி அக்கா கத்துவாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறவர் கத்துறாரு. என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரியாணி அண்ணன் டைலர் அக்காவை பத்தி ரோஸ்ட் போட்டாருல்ல, அதே நேரத்துல நம்மளுடைய பிரியாணி சாப்பிடுற அண்ணனை பத்தி ரோஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு பிரியாணி சாப்பிடுற அண்ணன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ லென்த்தா இருந்துச்சு. சோ அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து எனக்கு அதிகமான ஏச்சு வந்துருச்சு, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகி அவர் மன உளைச்சலுக்கு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துச்சு. இவர் எல்லாருமே ரோஸ்ட் பண்ணுவாரு, ஆனா இவர் ரோஸ்ட் பண்ண யாருமே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பிரச்சனை வருது. யாரா நம்ம டைலர் அக்கா கத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நந்தாபுரம் கத்துறாரு. நான் இந்த இதுக்கு நான் நீதி நியாயத்தை வழங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, எல்லாருமே இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் போக, பிரியாணி மேனுக்கு ஒத்த ஆள் இல்லை, எனக்கு யாருமே இல்லையா, என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்கலையா, என்னை பத்தி யாருமே ஒரு வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மாறிடுது. சரி, இவர் என்ன தெரிஞ்சிருவாரு, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த யூடியூபர் பிரியாணி கடைக்கார அண்ணனை கைது பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 3 நாளா ஒரு மிகப்பெரிய டாக்ஸிக் லெவல்ல வந்து டாக்ஸிக் அட் தி பீக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. இடையில வந்து ஏ டு டி ப்ரோ எல்லாத்தையுமே புட்டுன்னு வச்சு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு. இவர் ரிசர்ச் பண்ணி எதையுமே சொல்லலப்பா, இவர் சொன்னது எல்லாமே போய் ஒரு பிசினஸ்னா அது இப்படிதான் ஆரம்பிக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள எல்லா ஆடியன்ஸும் இந்த பக்கம் போறாங்க. எங்க பிரியாணி கடைக்கார அண்ணன் கிட்ட போயிட்டு கோவமா கத்துறாங்க. டே என்னடா அப்ப எதுவுமே நீ சொன்னது உண்மை இல்லையா, நாங்க நீ இத்தனை சொன்னது எல்லாத்தையும் உண்மை நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள், ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன ரோஸ்ட் பண்ணும் போது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்யறாரு யூடியூப்ல. என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள இன்னைக்கு அவரை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. யூடியூப் என்னடா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா போயிட்டு இருக்கு.